அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான சீதேவிகளே, நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹஜ்ஜு செய்வது போல் நாங்கள் கனவு கண்ட என்ன விளக்கம். ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது மாதிரி கனவுகளை நாங்கள் கண்டா என்ன விளக்கம் என்பதை 18 கனவு விளக்கங்களை பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லப்படும். கட்டாயமாக பார்த்துவோங்க, பிரயோசனமான விஷயங்கள். ஆரம்பமாக முதலாவது, ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வது போல கனவு காண்றாரு. அது எப்போ நடக்குதுண்டா, ஹஜ்ஜுடைய காலகட்டம் வருதாண்டே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இப்படியான நேரத்தில் ஒருவர் ஹஜ்ஜுக்கு வெளியாகுவது போல கனவு காண்றாரு. ஆனால் அவர் கனவு காண்றவர் ஆரம்பத்தில் எந்த ஒரு ஹஜ்ஜும் செய்யாத ஒருத்தராக இருக்கணும். இப்படியா ஆரம்பத்தில் அவர் ஹஜ்ஜே செஞ்சில்லை, இப்படியாப்பட்ட ஒருத்தர் இப்படியா நிலைமை கண்டா அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் நசீபாகிவிடும், அவர் ஹஜ்ஜு செய்திடுவார் என்பதை குறிக்குது. ரெண்டாவது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வெளியாகுவது போல கனவு காண்டாரு. கனவு காணக்கூடியவர் எப்படி என்றா, அவர் நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷர். இப்படி நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்வது போல கனவு காண்டாரு. எப்போ? ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில். இப்படியா நிலைமையை கண்டா அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை விட்டும் அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்து விடுவான், அவருக்கு முழுமையான ஆஃபியத்து கிடைச்சிவிடும். மூணாவது ஒருவர் கனவு காண்டாரு. கனவு காணக்கூடியவர் எப்படி என்றா, அவர் கடனால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர், கடன் சுமையோடு இருக்கக்கூடிய ஒருவர் கனவு காண்டாரு. அவர் ஹஜ்ஜுக்கு செல்வதை, எப்போ? ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இப்படி ஹஜ்ஜுக்கு செல்வதை இப்படி கனவு காண்றாரு. இப்படி கனவு கண்டா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் நீங்கிடும், அல்லாஹ் அந்த கடனை நீக்கி கொடுத்துடுவான் என்பதன் அடையாளமாகும். நான்காவது ஒருவர் பயந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷர், எதிலையும் பயம், ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷர், இவர் ஹஜ்ஜுக்கு செல்வது போல கனவு காண்டாரு. இப்படி கனவு கண்டா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம் நீங்கிடும் என்பதை குறிக்குது. ஐந்தாவது ஒருவர் கஷ்டவாளி, கஷ்டத்திலே இருக்கிறாரு, நிறைய துன்பங்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறாரு. இப்படியான ஒரு மனுஷர் கனவு காண்டாரு ஹஜ்ஜுக்கு செல்வதை. ஹஜ்ஜுக்கு போகிறமாய் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இப்படி கனவு கண்டா அவருக்கு இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அவர் லேச கண்டு கொள்வார், மகிழ்ச்சியுடைய காலகட்டங்களை அவர் சந்திச்சு கொள்வார் என்பதை குறிக்குது. ஆறாவது ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன், இவர் கனவு காண்றாரு ஹஜ்ஜுக்கு செல்வது போல ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அப்படியே காணணும். இப்படியான நிலைமை கனவு கண்டா அவருடைய வியாபாரத்தில் அவர் நிறைய லாபத்தை கண்டு கொள்வார், நிறைய நல்ல வியாபாரங்கள் சென்று விடும் என்பதன் அடையாளமாகும், அதுதான் குறிக்குது. அடுத்தது ஒரு வழிகேட்டில், ஒரு அநியாயத்தின் பக்கம் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் கனவு காண்றாரு ஹஜ்ஜுக்கு வெளியாகுவது போல, ஹஜ்ஜுக்கு செல்வது போல ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில். இப்படி கனவு கண்டா அவர் இருக்கக்கூடிய அந்த வழிகேட்டை விட்டும் அவர் ஹிதாயத்து பெற்றுக்கொள்வார், நேர்வழி பெற்றுக்கொள்வார் என்பதை குறிக்குது. அடுத்தது ரொம்ப கவலையில் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் ஹஜ்ஜுக்கு வெளியாகுவது போல ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இப்படி கனவு காண்டாரு. இப்படி கனவு கண்டா அவருடைய கவலைகள், துன்பங்கள் இதெல்லாம் வெளியாகி சென்று விடும் என்பதை குறிக்குது. அடுத்தது 10வது ஒருவர் கனவு காண்றாரு ஹஜ்ஜுக்கு செல்வது போல, ஹஜ்ஜுக்கு செல்வது போல கனவு காண்றாரு. ஆனால் அந்த ஹஜ்ஜு அவருக்கு தப்பி விடுது, அவர் ஹஜ்ஜு செய்யவே இல்லை, ஹஜ்ஜு அவருக்கு தப்பி விடுது. இந்த கனவு காணக்கூடியவர் யாரெண்டா, ஒரு பிஸ்னஸ்மேன், வியாபாரி. இப்படியாப்பட்டவர் இப்படியான நிலைமையை கண்டா அவருடைய வியாபாரத்தில் நஷ்டத்தை கண்டுகொள்வார், அவருடைய வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்படும் என்பதை குறிக்குது. 10வது ஒரு ஆரோக்கியமாக எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ்ஜுக்கு வெளியாகிறாரு. இப்படி வெளியாகும்போது அவருக்கு ஹஜ்ஜு தப்பி விடுது, அவர் ஹஜ்ஜு செய்ய கிடைக்குது இல்லை. இப்படியான நிலைமையை இவர் கனவு காண்டார். இப்படி கனவு கண்டா அவருக்கு நோய் ஏற்படும், அவர் நோயால் சூழ்ந்து கொண்டிடுவார், அவருக்கு நோய் ஏற்படும் என்பதை குறிக்குது. 11வது ஒருவர் பொதுவாகவே
ஹஜ்ஜு உம்ரா செய்வது போல கனவு காண்றது வந்து அவருடைய ஹயாத்து நீளமாகும், அவருடைய வாழ்நாள் நீளமாகும் என்பதை குறிக்குது. அது மட்டுமில்ல, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் தானே அவருக்கு முக்கியமான விஷயங்கள், இதுல அவர் வந்து இஸ்திகாமத்தா இருப்பாரு, உறுதியாக இருந்து கொண்டிருவார் என்பதை குறிக்குது. 12வது வந்து ஒருவர் வந்து கஅபாவை தவாப் செய்வது போல கனவு கண்டா அவர் வந்து இமாம்களில் ஒருவரிடத்திலிருந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வாரு. அவருக்கு இமாம்களில் ஒருவர்கிட்ட இருந்து சிறப்பான ஒரு விஷயம் அவருக்கு கிடைத்து விடும் என்பதை குறிக்குது. 13வது வந்து ஒருவர் ஹரத்துல தல்பியா சொல்வது போல கனவு காண்டாரு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இப்படி தல்பியா சொல்வது போல கனவு கண்டா அவருக்கு இருக்கக்கூடிய எதிரி இருக்கிறார் தானே, இந்த எதிரியை விட்டும் அவர் வெற்றி கொள்வார் என்பதன் அடையாளமாகும். அவருக்கு இருந்த ரொம்ப பயமுள்ள விஷயங்களை, இந்த விஷயங்களை விட்டும் அவர் அச்சம் தீர்ந்து கொள்வாரு, ரொம்ப பாதுகாப்பாக அவர் இருப்பாரு, அவருக்கு எந்த ஒரு விஷயமும் பயப்பட தேவையில்லை. இப்படியான ஒரு விஷயத்தை குறிக்குது. 14வது வந்து ஒரு கனவு காண்றாரு, அவருக்கு ஹஜ்ஜு கடமை, ஆனா ஹஜ்ஜு செய்யவில்லை, அவர் அந்த ஹஜ்ஜை செய்யாம இருக்கிறார். இப்படியான நிலைமை இவர் கண்டண்டா இது எதை குறிக்குதுண்டா, அவருடைய அமானத்துடைய விஷயத்துல ஒரு மோசடியை, ஹியானத்தை அவர் பெற்றுக்கொள்வார். அவருடைய அமானத்துடைய விஷயத்துல ஒரு மோசடி ஏற்படும் என்பதை குறிக்குது. அது மட்டுமில்ல, அல்லாஹ் அவருக்கு ஏராளமான நிஅமத்துகளை கொடுத்திருப்பான். இந்த நிஅமத்துல அவர் நன்றி செலுத்தாத ஒருவர் என்பதை குறிக்குது. அடுத்தது வந்து 15வது வந்து ஒருவர் அரஃபாவுடைய அரஃபால இருப்பது போல கனவு காண்றாரு. இப்படி கனவு கண்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவருக்கு கிடைத்து விடும் என்பதை குறிக்குது. அது மட்டும் இல்ல, சொல்றாங்க அவரை விட்டு சென்ற ஒருவர், அவரை கலண்டு சென்ற ஒருவர் அவரை இணைந்து கொள்வாரு, அவரோடு சேர்ந்து கொள்வாரு, அவரை விட்டு போன ஒருவர் வந்து அவரோடு சேர்ந்து கொள்வார் என்பதை குறிக்குது. 16வது வந்து கஅபாவிலே தொழுவது போல ஒருவர் கனவு காண்றாரு. இப்படி கனவு கண்டா சிறப்பான கண்ணியமான தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்களோட இவர் இணைஞ்சு கொள்வாரு, இவருக்கும் அங்கே ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு கிடைத்து விடும் என்பதை குறிக்குது. அது மட்டும் இல்ல, ஹைரான நலவான சொத்துக்கள் பணங்களோ இவருக்கு ஏற்படும் என்பதை குறிக்குது. 17வது வந்து கஅபாவில் இருந்து ஒரு விஷயத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வது போல கனவு காண்றாரு. இப்படி கனவு கண்டா அவர் வந்து ஒரு தலைமை பதவி ஒன்று அவருக்கு கிடைத்துவிடும், ஏதோ ஒரு தலைமை பதவி அவருக்கு ஏற்படும் என்பதை குறிக்குது. 18வது வந்து ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்றாரு. எப்படி என்றால் தனிமையில யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்றாரு. ஆனா மக்கள் வந்து அவரை வழி அனுப்பி எல்லாரும் அவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால அந்த மக்கள் எல்லாம் திரும்பி போறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலைய கனவுல கண்டா வந்து அவருடைய மௌத்தை குறிக்குது, அவருடைய மௌத்துடைய தருணத்தை குறிக்குது என்பதின் அடையாளமாகும். அருமையான சீதேவிகளை, உங்களோட குடும்பத்திலேயோ சகோதரன்மார்கள்லையோ நண்பர்கள்லையோ ஆசிரியர்மார்கள்லையோ யாராவது இப்படியான ஒரு கனவு விளக்கத்தை கேட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவுபடுத்திக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க, ஏன்னா அவங்களும் பலன் அடைஞ்சு கொள்ளட்டுமே. இப்படியான நல்ல விஷயங்களை கொண்டு நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு துவா. எப்படியாப்பட்ட துவாண்டா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வந்து ஒருவருடைய கனவுல வந்து எப்படியாப்பட்டவர் என்றா, அவர் வந்து ஒரு இமாம், பேணுதல் உள்ள தக்வா உள்ள ஒரு இமாமுடைய கனவுல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துஆவை ஓதம் அல்லாஹு தாலா அவருக்கு இருந்த அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி கொடுத்தான். இதுக்கான ஒரு பெரிய ஒரு சம்பவம்
ஒரு வரலாறும் இருக்குது, கட்டாயமாக நாளைக்கு சொல்லுவேன். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு எங்களோட தீபுல் ஜன்னா மீடியா பயணித்து வருது. எங்களோட இணைஞ்சிக்கோங்க. கட்டாயமாக எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போத்தான் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து கொள்றதுக்கு முடியும். நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.